வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம ஒரு பட்ஜெட் ரேட் ஸ்மார்ட் வாட்சை தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அதாவது ரியல்மியோடது இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணாங்க ரியல்மி வாட்ச் எஸ். ரேட் ரொம்ப சீப்பாக இருக்குது. அதே மாதிரி தண்ணிக்குள்ளாடி முக்கினாலும் எதுவும் ஆகாதுன்னு சொல்கிறாங்க, சேலஞ்ச் பண்ணுறாங்க. நம்ம தண்ணிக்குள்ளாடி முக்கி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரிசல்ட் பாஸ் ஆனால் மட்டும் வாங்கிக்கோங்க, ஃபெயில் ஆச்சுன்னா இது அவேர்னஸாக ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இதில் அன்பாக்சிங், அதுக்கப்புறம் இதில் என்னென்ன வசதிகள் இருக்குது எல்லாமே சேர்த்து ஒரு ஃபுல் கம்ப்ளீட் வீடியோவாக நம்ம பார்த்துக்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அழுத்திக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணி ஆள் கொடுக்கும்போது நான் எப்பப்போ உங்களுக்கு இந்த மாதிரி புதிய கேட்ஜெட்ஸோட அப்டேட்ஸ் உங்களுக்கு கொடுக்கும்போது உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் இதோட குயிக் அன்பாக்சிங் பார்த்துடலாம். உங்களுக்காக பாக்ஸை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். உள்ளாடி என்னென்ன இருக்குங்கிறத நீங்களே பாருங்கள். பாக்ஸை ஓப்பன் பண்ணும்போது மேலே உங்களுக்கு ஸ்மார்ட் வாட்ச் வந்திருக்காங்க. இந்த ஸ்மார்ட் வாட்சை இப்போதைக்கு ஒதுக்கி வச்சிடலாம். இதை தவிர இன்னொரு குட்டி பேக் இருக்கிற மாதிரி இருக்குது. நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். அது குட்டி பேக் கிடையாது, ஒரு கவர் தான், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த பாக்ஸில் என்னென்ன வருதுன்னா ஒயர்லெஸ் சார்ஜர் கொடுத்துருக்க மாதிரி தோணுது. அது என்னங்கிறத எடுத்து பார்த்துப்போம். எடுத்து பார்க்கும்போது இது ஒயர்லெஸ் சார்ஜர் கிடையாது, மேக்னெட்டிக் டைப் தான். பார்க்குறதுக்கு ஒயர்லெஸ் சார்ஜர் மாதிரி ஒரு லுக்கை கொடுக்குது, அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஒரு யூசர் மேனுவல் இருக்குது. இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும். அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. இனி வாட்ச் எந்த மாதிரி இருக்குங்கிறத காமிக்கிறேன். அநியாயத்துக்கு அல்டிமேட், அதாவது அல்ட்ரா ப்ரீமியமில் இருக்குது. அல்டிமேட் ப்ரோ எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். தாறுமாறாக பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ராப்பும் உங்களுக்கு வேறு லெவலில் தான் இருக்குது. புல்ட் எல்லாமே உங்களுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப யூனிக்காக இருக்குது. அதாவது ஒரு பட்ஜெட் ரேட் ஸ்மார்ட் வாட்ச்னு சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. இதோட பாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு லெவலில் இருக்குது. அதாவது இந்த பட்ஜெட்டில் நீங்கள் ஸ்மார்ட் வாட்ச் வாங்க போனீங்கன்னா இது கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். அதுக்கு காரணம் இதோட பாடி உங்களுக்கு 6063 அலுமினியம் அலையில் பண்ணியிருக்காங்க. புதிய ஒரு முயற்சி. இதுக்கு முன்னாடி பிளிட்ஸ்வூல்ஃப் அந்த பிராண்ட் தான் இந்த மாதிரி வித்தியாசமாக ட்ரை பண்ணுவாங்க. இவங்க வித்தியாசமான ட்ரை எடுத்திருக்காங்க. அதாவது இது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் சொல்லிக்கலாம். இதுக்கப்புறம் வாட்சோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.3 இன்ச்சில் ஸ்க்ரீன் தந்திருக்காங்க. இதுக்கப்புறமாட்டி இதில் உங்களுக்கு 390 mAh பேட்டரி தந்திருக்காங்க. கம்பெனி தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்று சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா 15 நாள் உங்களுக்கு பேக்கப் எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. என்னை பொறுத்த மட்டும் தாராளமாக நீங்கள் 10 நாள் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். இதுக்கப்புறம் இது எளிமையாக இப்படி பயன்படுத்துறதுக்கு என்னென்ன பண்ணி வச்சுருக்காங்கிறத பார்த்துக்கலாம். அதாவது வாட்சோட ஸ்க்ரீனில் நீங்கள் ரைட் டு லெஃப்ட் ஸ்வைப் பண்ணும்போது அன்றைய தினத்துக்கு நீங்கள் எவ்வளோ ஸ்டெப் நடந்திருக்கீங்க, எவ்வளோ கலோரி பேன் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ ஹவர்ஸ் எடுத்திருக்கீங்க, அந்த கலோரி பேன் பண்ணுறதுக்கு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகிற மாதிரி சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. யூஐலாம் உங்களுக்கு பார்க்குறது நல்லாயிருக்கு. இதுக்கப்புறமாட்டு டாப் டு பாட்டம் ஸ்வைப் பண்ணும்போது உங்களுக்கு வரக்கூடிய மெசேஜஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். அதை சிங்க் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஃபோனில் வரக்கூடிய மெசேஜஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஃபேஸ்புக், ட்விட்டர் இதோட நோட்டிஃபிகேஷன் அக்சஸ் கொடுத்தாலும் அதில் வர மாதிரி உங்களுக்கு செட் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறமா லெஃப்ட் டு ரைட்டு நீங்கள் ஸ்வைப் பண்ணும்போது உங்களுக்கு கண்ட்ரோல் சென்டர் ஓப்பன் ஆகிடும். அதாவது செட்டிங்ஸ்குள்ளாடி போகிறது, ஸ்க்ரீனோட பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி கண்ட்ரோல் ஆப்ஷன்ஸ் எல்லாமே அதுக்குள்ளாடி வரும். இதுக்கப்புறமா பாட்டம் டு டாப் ஸ்வைப் பண்ணும்போது ஹோம் ஸ்க்ரீனுக்குள்ளாடி போயிடும், அதாவது மெனுக்குள்ளாடி போயிடும். இதுக்கப்புறம் மெனுவில் உங்களுக்கு எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்கும். அது என்னங்கிறத ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். மெனுக்குள்ளாடி என்டர் ஆகும்போது உங்களுக்கு எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. இன்னொரு விஷயம் நான் கவர் பண்ண மறந்துட்டேன், அதாவது வாட்ச் ஃபேஸை பற்றி சொல்ல மறந்துட்டேன். அதை இப்போவே சொல்லிடுறேன். வாட்ச் ஃபேஸை பொறுத்த மட்டும் உங்களுக்கு 4-5 வாட்ச் ஃபேஸ் கொடுத்துருப்பாங்க. அதை எப்படி கொடுத்துருக்காங்கன்னா எல்லாமே மாடர்ன் டிசைன்ஸில் பண்ணியிருக்காங்க. எல்லாமே ரொம்ப அட்ராக்டிவாக தான் இருக்குது. சில ஸ்மார்ட் வாட்சை பொறுத்த மட்டும் 1-2 வாட்ச் ஃபேஸ் தான் நல்லாயிருக்கும். இதில் அவங்க ப்ரீ டிஃபெண்டாக கொடுத்துருக்கக்கூடிய எல்லா வாட்ச் ஃபேஸுமே நல்லாயிருக்கு. இதை தாண்டி உங்களுக்கு அடிஷ்னலாக தேவைப்பட்டால் ரியல்மி லிங்க்குங்க ஆப் இருக்குது. அதை உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா வாட்ச் கூட பேர் பண்ணதுக்கப்புறம் 100க்கு மேற்பட்ட வாட்ச் ஃபேஸ் அதில் இருக்குது. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஃபியூச்சரில் அப்டேட்டில் எல்லாம் உங்களுக்கு கொடுப்பாங்க, விதவிதமாக கொடுப்பாங்க. தேவைப்பட்டால் அப்படி வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதை தவிர ஸ்போர்ட்ஸ் மோட் இருக்குது. ஸ்போர்ட்ஸ் மோடுக்குள்ளாடி போகும்போது உங்களுக்கு 16 விதமான மோட் தந்திருக்காங்க. அதாவது எல்லா மோடுமே இதுக்குள்ளாடி கவர் ஆகுது. இதுக்கப்புறமா வெதர் அப்டேட் கொடுத்துருக்காங்க. வெதர் அப்டேட்டை பொறுத்த மட்டும் யூனிக்காக இருக்குது. அதாவது இதோட யூஐ பார்க்குறதுக்கு யூஸரை அட்ராக்ட் பண்ணது மாதிரி பண்ணியிருக்காங்க. நீங்கள் இது பார்க்கும்போதே தெரியும். இதை தாண்டி உங்களுக்கு மூச்சு பயிற்சியை பொறுத்த மட்டும் பை டிஃபால்ட்டாக எல்லா ஸ்மார்ட் பேண்ட்லேயுமே உங்களுக்கு 2 நிமிஷம் தான் கொடுத்துருப்பாங்க. இதில் 10 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் இதில் இருக்குது. இதுக்கப்புறமா பிளட்டோட ஆக்சிஜன் லெவல் செக் பண்ணி பார்க்கலாம். அது எப்படி இருக்குங்கிறத நீங்கள் பாருங்கள். அக்யூரேட்டாக காமிக்குது பாருங்கள், ரீட் ஆகுது. சென்சார் கரெக்டாக வேலை செய்யுது. அதே மாதிரி ஹார்ட் ரேட் மானிட்டர் பண்ணிக்கலாம் பாருங்கள். இதுவும் உங்களுக்கு கரெக்டாக தான் ரீட் ஆகுது, எந்த வித குறைபாடுகளும் இல்லை. வேல்யூ உங்களுக்கு கிட்டத்தட்ட அக்யூரேட்டாக தான் இருக்குது, குறை சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. அதே மாதிரி மியூசிக் பிளேயர் கண்ட்ரோல் இருக்குது. அதாவது ஸ்மார்ட் ஃபோனில் ஏதாவது பாட்டு நீங்கள் ப்ளே பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஸ்மார்ட் வாட்ச் மூலிமா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் தூங்குறீங்க அந்த ஆப்ஷன் இதில் இருக்குது. அதுக்கப்புறம்
சின்ன சின்ன யூட்டிலிட்டி அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, அதாவது ஸ்டாப் வாட்ச், டைமர் இந்த மாதிரி இருக்குது. இதுக்கப்புறம் கேமராவோட ஷட்டர் ரிமோட்டாக பயன்படுத்திக்கலாம். அதாவது உங்களுக்கு ஒரு செல்ஃபி இருக்கணும்னா ஜஸ்ட் நீங்கள் வாட்சை டேப் பண்ணால் போதும். இதை தாண்டி உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் ஃபோன் அடிக்கடி எங்கேயாவது மறந்து வச்சுருவீங்க, வாட்சை டேப் பண்ணால் போதும் ஃபோனை கண்டுபிடிச்சிடலாம். இன்கேஸ் வாட்சை மறந்து வச்சுட்டிங்கன்னா ஃபோனை டேப் பண்ணால் போதும் கண்டுபிடிச்சிடலாம். அந்த மாதிரி சின்ன சின்ன ஆப்ஷன் இருக்குது. ஓரளவு பார்க்கும்போது இவ்வளோ ஆப்ஷன் இதில் இருக்குது. நண்பா, இது வரைக்கும் இதில் என்னென்ன வசதிகள் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் ஒரு சில வசதிகள் இருக்குது. அது ரொம்ப சொன்னால் வீடியோ லெந்தாக போகும், அதனால் இதோட முடிச்சுப்போம். இதுக்கப்புறமா தண்ணிக்குள்ளாடி முக்கி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதாவது IP68 ரேட்டிங் தந்திருக்காங்க. தண்ணிக்குள்ளாடி முக்கினாலும் எதுவும் ஆகாதுன்னு சொல்ல வராங்க. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறத தண்ணிக்குள்ளாடி முக்கி பார்த்துப்போம். இன்னொரு விஷயம், இந்த டெஸ்டிங்கில் இந்த வாட்ச் ஃபெயில் ஆச்சுன்னா தயவு செய்து இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த வாட்சை வாங்காதீங்கன்னு சொல்லிட்டு. இன்கேஸ் பாஸ் ஆனால் அது வந்து உங்களுடைய விருப்பம். இது வாங்கலாமா வேண்டாமாங்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சஜஸ்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு ஆப்ஷனாக இருக்கும். அது தேவைப்பட்டால் உங்கள் விருப்பம் அதை ஷேர் பண்ணுறது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தண்ணிக்குள்ளே முக்க போகிறோம். எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. டைமை பார்த்து வச்சுக்கோங்க. எவ்வளோ நேரம் முக்க போகிறோன்னா ஒரு 20 நிமிஷம் அப்படி இருக்கட்டும். மேக்ஸிமம் அவ்வளோ நேரம் நம்ம தண்ணிக்குள்ளாடி அப்படி முக்கி வச்சுருக்க மாட்டோம். இருந்தாலும் உங்கள் திருப்திக்காக டைமை பாருங்கள். தண்ணிக்குள்ளாடி முக்கிறேன், போட்டாச்சு. இனி அப்படியே இருக்கட்டும் ஒரு 20 நிமிஷம். கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். பொறுத்தார் பூமி ஆழ்வார். ரியல்மி மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது. போட் மேலே லாஸ்ட் நான் போட்டும் உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணியிருப்பேன். அதை தண்ணிக்குள்ள முக்கி காமிச்சிருப்பேன் அன்பாக்ஸ் பண்ண டைமில். அதுவும் பாஸ் ஆகிடுச்சு. இதுவும் எப்படி இருக்குங்கிறத பார்த்துப்போம். இப்போது கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். டைமை பார்த்துப்போம். தண்ணிக்குள்ளே இருந்து வாட்சை வெளியே எடுக்கிறேன். எடுத்ததுக்கப்புறமா உயிருக்காங்கிறத பார்ப்போம். ப்ரெஸ் பண்ணுறேன். டிஸ்பிளே ஓகே, உயிர் இருக்குது. டைமை பாருங்கள். 20 நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு. வேலை செய்து எல்லாமே நார்மலாக தான் ஒர்க் ஆகுது. ஸோ தண்ணிக்குள்ளாடி முக்கினாலும் எதுவும் ஆகாது. எங்கள் ரிசல்ட் பாஸ் ஆகிடுச்சு. ஸோ இதனால் டிடிஜியோட டபுள் சர்டிஃபிகேஷன் இதுக்கு நாங்கள் கொடுக்குறோம். நீங்கள் நம்பி வாங்கிக்கலாம், கண்ணை மூடிட்டு வாங்கிக்கலாம். இது தேவைப்பட்டால் இதோட பை லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்புறம் கமெண்ட்லேயே உங்களுக்கு பின் பண்ணி வைக்கிறேன் வேணும்னா. இதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி கேட்ஜெட் வேணுங்கிறத கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்திக்கோங்க. இந்த மாதிரி டெக் வீடியோஸ் வேணுங்கிறதும் கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்திக்கோங்க. அதிக பேர் ஒரே விஷயத்தை கேட்கும்போது கண்டிப்பாக நான் அதை வாங்கி ரிவ்யூ பண்ணுவேன். அது என்ன அதாவது கேட்ஜெட்ஸாக இருந்தாலும் சரி தான், டெக் வீடியோஸாக இருந்தாலும் சரி தான், கண்டிப்பாக நான் பண்ணுவேன். அதாவது நிறைய பேர் கேட்டிங்கன்னா. இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம் நண்பா. கீப் சப்போர்ட்டிங்.